கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு, that you might become rich. நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு, that you might become rich. 2 கொரிந்தியர் 8:9 2 Corinthians 8:9 வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்கள். இந்த வசனத்துடைய 2வது பகுதியை சொல்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் எடுக்கும். கொஞ்சம் வேகமாக நான் போக விரும்புகிறேன், நல்ல கவனிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய், அவர் ஐஸ்வர்ய சம்பூர்ணர். அவர் ஐஸ்வர்யவனாய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே, நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு, ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு, நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு, நான் ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு, உங்கள் நிமித்தம், என் நிமித்தம், நம்முடைய நிமித்தம், இங்க இருக்கிற ஒவ்வொருடைய நிமித்தம், நம் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே. பிரியமானவர்களே, இந்த ஐஸ்வர்யம் ஆவிக்குரிய ஐஸ்வர்யம், இது உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, இது உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் இல்லை, ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். அப்படின்னா அவரும் ஆவிக்குரிய பிரகாரமாக தரித்திரரானாரா? இல்லையே. அவர் ஆவிக்குரிய பிரகாரமாக தரித்திரனாகலை, உலக பிரகாரமாக தரித்திரரானார். எங்கே பிறந்தார்னு கூட தெரியாது. கந்தை துணியில் அவரை பொதிந்தாங்க, மாட்டு துழுவத்தில் கிடத்துனாங்க. பலிக்காக ஒரு ஆடு வாங்கக்கூட வசதி இல்லாத, வக்கு இல்லாத ஒரு ஏழை, ஒரு கார்பெண்டர் குடும்பத்தில் அவர் வளர்க்கப்பட்டார். ஏன் அந்த தரித்திர உருவம் எடுத்தார்? தேவனுக்கு சமமாக இருந்த அவர் ஏன் ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தார்? பிரியமானவர்களே, என்னை ஐஸ்வர்யவன் ஆக்கும்படிக்கு, அதுதான் அவர் தரித்திரரானார். பிரியமானவர்களே, எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படிக்கு அவர் பாவமானார். எனக்கு சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படிக்கு அவர் சாபமானார். என்னை தரித்திரத்து விடுவிக்கும்படிக்கு அவர் தரித்திரரானார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இன்றைக்கு பிரியமானவர்களே, there's nothing called prosperity gospel. செழுமை உபதேசம் அப்படின்னு ஒரு உபதேசம் கிடையாது. அதே மாதிரி there is no gospel called poverty gospel. வறுமை உபதேசம் என்ற ஒரு உபதேசம் கிடையாது. அந்த நாட்களில் பிரியமானவர்களே, சில வசனங்கள் எடுத்துக்கொண்டு அருமையான பரிசுத்தவான்கள், ரோமன் கத்தோலிக் பின்னணியில் கூட, இந்த தரித்திரம் ஒரு பிரதிஷ்டை, வறுமை பாவர்ட்டி ஒரு பிரதிஷ்டை அப்படின்னு வறுமையை பிரதிஷ்டை எடுத்தவங்க உண்டு. அதற்கு மாறாக ப்ராஸ்பரிட்டி, அது ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்னாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. பாவர்ட்டி காஸ்பலும் கிடையாது, ப்ராஸ்பரிட்டி காஸ்பலும் கிடையாது. இந்த ஐஸ்வர்யம், இந்த தரித்திரங்கிறத நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வேத பகுதியை காட்டுறேன். 1 தீமோத்தேயு 6:6 வாசிங்க. 1 Timothy chapter 6, கொஞ்சம் வேகமாக 6 போதும் என்கிற மனமே மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த, இது அடிக்கடி சொல்லாம போதும், நமக்கு இதுக்கு மேலே ஒன்றும் வேண்டாம். அதான் பாவர்ட்டி காஸ்பலுக்கு இடம் வகுத்தது. போதும், இருக்கிறது போதும், இதுக்கு மேலே நமக்கு எதுவும் வேண்டாம். போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்தது ஒன்றும் என்று சொன்னால் பணத்தை காட்டு. இந்த உலகத்தில் வரும்போது நம்ம பணம் ஒன்றையும் கொண்டுட்டு வரல, உலகத்தில் நம்ம ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. இந்த உலகத்தில் எந்த பணத்தையோ பொருளையோ நம்ம கொண்டு போகிறது. இதை நம்ம நிர்வாணமாக வந்தோமா நிர்வாணமாக போகிறோம் என்றால்,
பிரியமானவர்களே, தேவன் எவ்வளவோ கிருபை வரங்களை தாளந்துகளை கொடுத்து நம்ம அனுப்பி இருக்கிறார். இந்த உலகத்தில் இந்த சரீரத்தில் இருக்கும்போது நாம் செய்த கிரியைகள் நம்மை தொடரும். நம்ம கொண்டு வந்ததும் நிறைய, நம்ம கொண்டு போவதும் நிறைய கிருபை வரங்களை கொடுத்து நம்ம அனுப்பி இருக்கிறார். நம்ம செய்த கிரியைகள் நம்மை தொடரும். ஆனால் உலக பிரகாரமாக பொண்ணையோ பொருளையோ பிரியமல்ல யாரும் கழுத்து நிறைய செயின் போட்டுக்கிட்டு, காதில் டோலக்கு போட்டுக்கிட்டு, ஒட்டியானம் போட்டுக்கிட்டு, காலில் கொலுசு போட்டுக்கிட்டு யாராவது பிறந்தாங்களா என்றால் இல்லை. யாராவது பட்டுப்புடவை கட்டிட்டு பிறந்தாங்களா என்றால் இல்லை. யாருமே அப்படி பிறக்கலை. எல்லாரும் நிர்வாணமாக தான் பிறந்தோம். பிரியமானவர்களை நாம் எதையும் கொண்டுட்டு போகிறதும் இல்லை. அங்கே அவர் சொல்கிறாரு, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாக இருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். அப்படி விழுறாங்க. ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்று விரும்புகிறவங்க விழுறாங்க. ஆனால் தேவனுடைய நோக்கம் நாம் தரித்திரராக இருக்க வேண்டும் என்பதல்ல. இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இப்படிப்பட்ட பல கேடுகளில் விழுறாங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் பொதுவாக இந்த உலகத்தில் இந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து, சிலர், எல்லாரும் அல்ல, சிலர் இந்த பண ஆசையை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று வரங்களை பெற்று ஊழியர்களான பிறகு கூட இந்த பண ஆசை நிமித்தமாக விசுவாசத்தை விட்டு வழுவி தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார். அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்க. அப்போ வேதத்தில் சொல்லியிருக்கு. அப்போ பண ஆசை நமக்கு தேவையா தேவையில்லையா? நம்ம ஐஸ்வர்யவான்கள் ஆகணுமா வேண்டாமா? தரித்திரங்கிறது ஒரு பிரதிஷ்டையா? பாவர்ட்டி இஸ் இட் டெடிகேஷன் இல்லையே. பிரியமான கொஞ்சம் கவனிப்போம். இன்னொரு இடத்துல உள்ளது கூட நம்ம புரிந்து கொள்ள கஷ்டப்படுவோம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார். மேத்யூ சாப்டர் 19:23. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது. இது நிறைய பேர் தப்பா எடுத்துக்கிட்டாங்க. ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாதுன்னு சொல்லவே இல்லை. ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. இன்னைக்கு உலக பிரகாரமாக பணம் பணம் பணம்னு சொல்லி பண பேயாய் அலைகிறவர்கள் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அது அரிது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமான உங்களுக்கு அந்த பின்னணி தெரியும். ஒரு பணக்காரன் வரான், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க என்ன செய்யணும்னு கேட்குறான். அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் விட்டு நீ தருத்தரை கொடுத்துட்டு என்னை பின்பற்றுப்பாங்கிறாரு. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினால அப்படியே கொஞ்சம் மன முறிவோடு கூட கொஞ்சம் கவலையோடு திரும்பி போயிடுறான். அந்த சூழ்நிலை தான் இயேசு இதை சொன்னார். தொடர்ந்து வாசியுங்கள் 24ஆம் வசனம். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ரொம்ப ரொம்ப முடியாத காரியம். ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போறது முடியாத காரியம். சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும், யார் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்று. தேவனாலே எல்லாம் கூடும். என்ன கூடும்? ஒட்டகத்தையும் ஊசியின் காதில் போக வைக்க அவரால் முடியும். தேவனால் என்ன கூடும்? ஐஸ்வர்யவான்களையும் பரலோகத்தில் கொண்டு சேர்க்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஐஸ்வர்யவான்களையும் பரலோகத்தில் கொண்டு சேர்க்க தேவனாலே கூடும் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த பகுதியில் இன்னும் அழகாக மார்க்கில் வாசிக்கிறோம். மார்க் 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு என்ன சொன்னார் பாருங்க. மார்க் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்க. இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் அன்றைக்கு அந்த ஐஸ்வர்யவான் உனக்கு உண்டானதை விட்டு தரித்திரத்தை கொடுத்துட்டு என்னை பின்பற்றுன்னு சொன்னார. அன்றைக்கு அந்த ஐஸ்வர்யவான் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு தரித்திரருக்கு கொடுத்து விட்டு இயேசுக்கு பின்னாலே போன என்ன ஆயிருக்கும் தெரியுமா? வாசிங்க. இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட
நூறத்தனையாக அவரை வீடுகளையும் பின்பற்றுவதனால நெருக்கங்கள் இருக்கலாம், தலை சாய்க்க இடமில்லாமல் இருக்கலாம், துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று அன்றைக்கு அந்த ஐஸ்வர்யவான் மாத்திரம் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருந்தான்னா ஒரு வீட்டை விற்றவனுக்கு 100 வீடு இந்த இம்மையிலே கிடைச்சிருக்கு. கரங்களை தட்டி கத்துற ஸ்தோத்திரிங்க. அதை புரிஞ்சிக்காம அவன் போயிட்டான். ஆண்டவர் கூப்பிட்டாரு, நான் விற்றுட்டு போகிறேன் அப்படின்னு கையாட்டிட்டு போயிருந்தான்னா, பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, ஒரு வீட்டை விற்றுட்டு இயேசுக்கு பின்னால் போனால் அவனுக்கு 100 வீடு கிடைச்சிருக்கும். ஒரு கிரவுண்டு நிலத்தை விற்றுட்டு அவன் இயேசுக்கு பின்னால் போயிருந்தான்னா 100 நிலங்களை கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. பிரியமலை இதை வாசிக்க மறந்து போய் தான் பாவர்ட்டி காஸ்பல்னு ஒன்று எடுத்தாங்க. அப்படி பாவர்ட்டி காஸ்பல் கிடையாது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாள் அவர் இப்போ இல்லை, ஒரு பில் அவர் கர்த்தருக்குள்ளாக தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டார். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் என் ரூமில் வந்து கேட்டார், பாஸ்டர் பைபிளில் போட்டிருக்கு, நீ என் பின்பற்றி வர விரும்பினால் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டுட்டு என் பின்னால் வான்னு இயேசு சொன்னார், நீங்கள் என்ன பாஸ்டர் நினைக்கிறீங்கன்னார். இயேசு சொன்னது சரிதான் அப்படின்னு பார்க்குறாரு. இல்லை, அந்த வசனம் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு அப்படின்னார். எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருங்கன்னு. இல்லை என்ன பாஸ்டர் ஆமாம் அப்படி தானே சொல்லியிருக்கு, உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசினாருன்னா எல்லாத்தையும் விற்றுட்டு வாங்கன்னு. அவர் எனக்காக கேட்கார், நான் எல்லாத்தையும் விற்கணுமா? நான் சொன்னேன், உங்கள்கிட்ட ஆண்டவர் அந்த வசனத்தை பேசினார், நீங்கள் இருக்கிறத விற்றுருங்க. அப்போ தான் அவர் சொந்த வீடு கட்டியிருக்கார். நீங்கள் இருக்கிறத நீங்கள் விற்றுட்டு பின்னால் வாங்க. ஏன்ட்ட ஆண்டவர் பேசினார், 100 தருவேன்னு இருக்காரு. எப்படா தருவார், நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காருல. 100 தருவேன்னு வேலையை ராஜினாமா பண்ணேன். நான் வாங்கின 3 டிகிரியுடைய சர்டிஃபிகேட்டை கூட நான் வாங்கலை. அடுத்த வேலைக்கு என்ன சாப்பாடுவோம் தெரியாமல் வந்தேன். எனக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணது 100 தாய்களை கொடுப்பேன் இருக்காரு. எனக்காக எங்களுக்காக ஜெபிக்கிற எத்தனை சகோதரிகள் அம்மாமார் எத்தனை பேர் இருக்கிறீங்க, தந்திருக்காரு. பிரியமானவர்களை, ஒரு பெட்டியை தூக்கிட்டு சென்னைக்கு வந்தேன். இன்றைக்கி எனக்கு நன்மை குறைபட கர்த்தர் உடலையே. ஒரு வேளை எனக்கென்று ஒரு 1/2 அடி நிலம் இல்லை, ஒரு கிராம் தங்கம் கிடையாது, ஆனால் நன்மை குறைபடலை. இதுவரைக்கும் நன்மை என்று சொல்லப்படுகிற ஒன்றும் குறையப்படலை. ஆனால் அவர் நீ விற்றுட்டு வந்தன்னா தரித்திரனாருன்னு சொல்லலை, இம்மையிலேயே உனக்கு 100 மடங்காக தருவேன் என்று தான் சொல்லியிருக்கிறார். இம்மையில் 100 மடங்கு தருவது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனையும் தருவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? அப்போ இந்த இதை நம்ம கரெக்டாக புரிந்து கொள்ளணும். அவர் நம்ம தரித்திரராக இருக்கணும் அப்படிங்கிறத முழுமையாக அவர் விரும்புகிறார் அப்படின்னு சொல்ல முடியாது. மற்ற 27:57 கூட வாசிங்க. 27:57. சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷன் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த யோசேப்பு. அப்ப இயேசுடைய சீடர்கள்ல ஐஸ்வர்யவான்கள் இருந்திருக்காங்க. அவன் பிலாத்துட்டு போய் பேசுற அளவுக்கு ஹியர் ஹை பொசிஷன், கவர்னர்கிட்ட போய் ப்ளீட் பண்ற அளவுக்கு. பெரியமானவர்களே, ராஜ்பவனுக்குள்ளே போய் கவர்னர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கவர்னர்கிட்ட நேரில் நின்று பேசி, அந்த ஸ்டேட் கிரிமினல், அந்த தேசத்தினால, அந்த தேச சட்டத்தினால, ராஜாங்கத்தினால தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி, அந்த பிரேதத்தை அடக்கம் பண்ணக்கூடாது அவங்க சட்டத்தின்படி, தூக்கி மலையில் போட்டுருவாங்க. அதுக்கு மரியாதையான அடக்கம்லாம் கிடையாது. பிரியமானவர்களே, ஒரு பெரிய ராஜாவா, பெரிய தலைவரா, இவருக்கு ஒரு நல்லடக்கம் செய்கிறதுக்கு குற்றவாளி. ஆனால் இவன் போய் அந்த கவர்னர்கிட்ட பேசி அந்த பாடியை வாங்கி அதுக்கு முறைப்படி ஒரு நல்லடக்கம் செய்து ஒரு ஐஸ்வர்யவானுடைய கல்லறையில் அதை அடக்கம் பண்ணுகிறான் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக இருந்திருக்கும். பெரியமானவர்கள், யோவானுடைய குடும்பம் அன்றைக்கு பிலாத்துடைய கவர்மெண்ட்டில் எல்லாம் அறிஞ்சிருந்தாங்க. அதனால தான் அவன் செல்வாக்கு உள்ளவனாக இருந்தபடினால அவர் நியாயம் விசாரிக்கும் போது அவன் உள்ளே போகிறான். அவன் அறியப்பட்டவனாக இருந்தான். அவங்க குடும்பம் அதெல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. சொந்த போட் வச்சுருக்கான். பெரியம்மாள் இன்றைக்கு சொல்ல போனால் இந்த நிலையில் ஒரு சின்ன கப்பல் வச்சுருக்க மாதிரி. அப்போ இவங்க ஐஸ்வர்யவானாக இருந்தான். ஆனால் அதே வேளையில் நம்ம ஐஸ்வர்யவான் ஆகணுங்கிற ஆசை, அதுக்காக நம்ம செய்கிற குறுக்கு வழிகள், இது தேவனுக்கு பிரியம் கிடையாது.
பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. ரெண்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். பணம் பணம் பணம்னு ஆசைப்படக்கூடாது. பிரியமானவர்களே, சங்கீதம் 15 எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு சங்கீதம். என் வாழ்க்கையை ஆண்டவர் திசை நடத்தின ஒரு சங்கீதம்னு சொல்லுவேன். 15:1 ரட்சிக்கப்பட்ட அதே ஆண்டு 73 ஜூன் 13 கர்த்தர் அந்த சங்கீதத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். என்ன கேட்கிறார் பாருங்க சங்கீதக்காரன், கர்த்தாவே கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ண? யார் அந்த சீயோனுக்கு வர முடியும்? யார் இந்த சீயோன்ல வாசம் பண்ண முடியும் அப்படின்னு சங்கீதக்காரன் கேட்கும்போது அவர் அநேக காரியங்களை சொல்றாரு. கடைசி 5ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, வாசிங்க. தன் பணத்தை வட்டிக்கு கொடாத, தன் பணத்தை வட்டிக்கு கொடாத. நீ ஐஸ்வர்யன் ஆகணும், ஆனா என்ன செய்யக்கூடாது? கள்ளத்தராசு இருக்கக்கூடாது. அது கர்த்தருக்கு அருவருப்பு. நீ ஐஸ்வர்யவன் ஆகணும், ஆனால் நீ ஐஸ்வர்யவன் ஆகிறதற்கு பணத்தை வட்டிக்கு கொடுக்கக்கூடாது. ஏன் பணத்தை வட்டிக்கு கொடுக்கக்கூடாது? பிரியமானவர்கள் ஆரம்பத்துலேருந்து பல வசனங்கள் அதை சொல்லிட்டு வர்றாரு. யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில், சிறுமைப்பட்டிருக்கேன்னா ஏழை இல்லை, ஏதோ ஒரு நீடில் இருக்கிறான். சிறுமைப்பட்டவன் என்ற சொல்லினுடைய பொருள் நீ ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா நீட், ஒரு தேவையோடு இருக்கிறான். உங்களில் ஒருத்தன் ஏதோ அல்ல பயத்தோடு சொல்கிறேன், தயவுசெய்து எல்லாரும் கவனமாக இருங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் நம்முடைய பாத் கரெக்டாக இருக்கணும். நம்ம கள்ளத்தராசை வச்சு அளந்து கொடுத்துட்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு நினைக்கக்கூடாது. நம்ம வட்டிக்கு கொடுத்துட்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்னு நினைக்கக்கூடாது. அது கர்த்தர் அருவருக்கிறது. அப்படிப்பட்ட பண ஆசை இருக்கக்கூடாது. இங்கே தெளிவாக சொல்லியிருக்கு பாருங்க, உங்களில் ஒருவன் உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற ஒரு நீடோட யாரோ இருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் ரிலேட்டிவ், உங்கள் சொந்தக்காரங்க யாரோ சிறுமைப்பட்ட ஒரு நீடில் இருக்காங்க. உங்களில் சிறுமைப்பட்டிருக்கிறவன் என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்து, ஏதோ அவனுக்கு அந்த நேரத்தில் ஒரு உதவியாக நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை, பணம் இருக்கனால தான் கொடுக்கீங்க, இல்லாமலா கொடுக்குறீங்க? உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை கடனாக கொடுத்தீர்களானால், வட்டிக்கு வாங்குகிறவர்கள் போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டும். அவங்ககிட்ட வட்டி வாங்காதீங்க, அப்படி பணம் சேர்க்காதீங்க. அவன் கஷ்டப்படுறான், இல்லை அவனுக்கு ஒரு தேவை இருக்குது, உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் உதவி செய்கிறீங்க, அதிலிருந்து நீங்கள் வட்டி வாங்காதீங்க. ஏன் வாங்கக்கூடாது? பிரியமானவர்களே, அவனுடைய நெருக்கத்தை, அவனுடைய தேவையை நான் எனக்கு ஆதாயமாக பயன்படுத்தக்கூடாது. அவனுடைய நெருக்கத்தில் நான் வருமானம் பார்க்கக்கூடாது. பிரியமான இதேது முகமதியர்கள் இன்னும் தெளிவாக பின்பற்றாங்க. அநேக வசனங்கள் உண்டு. பிரியமானவர்களே, எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள். நிறைய வசனம் இருக்குது, எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. ஒரு வசனத்தை மாத்திரம் சுட்டி காட்டுறேன். எசேக்கியேல் 22:12 வாசிங்க. ரத்தம் சிந்தும்படிக்கு பரிதானம் வாங்கினவர்கள் முன்னில் இருக்கிறார்கள். பிரியமானே, மற்றவங்களை கசக்கி புழிஞ்சி வேதனைப்படுத்தி ரத்தம் சிந்தும்படிக்கு பரிதானம் வாங்குகிறவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். வட்டியையும் பொலிசையும் வாங்கி, பொலிசை என்று சொன்னால் அதில் ஒரு ப்ராஃபிட், அதில் உனக்கு ஒரு லாபம் பார்த்து. பொலிசை என்றால் ப்ராஃபிட். நீ வட்டியையும் பொலிசையும் வாங்கி பொருளாசையினால், அது எது காரணம் தெரியுமா? உனக்குள்ள இருக்கிற பொருளாசையினால் உன் அயலானுக்கு இடுக்கண் செய்து. இந்த அயலான் யாருங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அயலான் இடத்துல வட்டி வாங்கலான்னு சொல்லியிருக்கே, இவன் என் நேபர் யார்? அதனால தான் ஏசுட்டவே ஒருத்தன் கேட்டான், ஹூ இஸ் மை நேபர்? இது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய, யார் என் நேபர்? நான் யூதருக்கு மட்டும்தான் வட்டி வாங்கக்கூடாதா? இல்லை அயலான்ட்டையும் நான் வட்டி வாங்கக்கூடாதா? அப்படின்னா இங்கே அயலான் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நேபர் யார்? இயேசு சொன்னது யார் தெரியுமா? அவன் நேபர். யார் தேவையோடு இருக்கானோ அவனுக்கு போய் உதவி செய்ய, அவன் தான் அவன் நேபர்னார். யார் தேவையோடு இருக்கானோ அவனுக்கு போய் உதவி செய். அவன் அடிபட்டு கிடக்கிறான், நான் அவனை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறேன், எனக்கு எவ்வளோ கமிஷன் தர்றேன்னு கேட்டான். அவனை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிற உதவி செய்கிறான், அதில் எனக்கு ஒரு லாபம் பார்த்தான். அவன் நான் உனக்கு திராட்சம் தரேன், எனக்கு கொஞ்சம் காசு தான்னு கேட்டானா? அந்த நேபர் தேவையோடு இருக்கிறான்.
அந்த தேவையில் எனக்கு லாபம் தேடினா எப்படி இருக்கும்? அவன் அடிபட்டு கிடக்கிறான், அதில் அவனுக்கு உதவி செஞ்சால் எனக்கு ஒரு லாபம் கிடைக்கும்னு நினச்சி அப்படி இருக்கு பாருங்கள். யோசித்து பாருங்கள். அவரை கொண்டு அந்த சத்திரத்தில் சேர்க்கறதுனால எனக்கு ஒரு லாபம் கிடைக்கும் நான் எதிர்பார்த்து செய்தேன்னு எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதைத்தான் அங்கே அவர் சொல்கிறாரு, பிரியமானவர்களே, ரத்தம் சிந்தும்படிக்கு அப்படி பொருளாசையினால் உன் அயலானுக்கு இடுக்கன் செய்து, என் வட்டியை கொடு, என் வட்டியை கொடு, என் வட்டியை கொடு, வட்டியை கொடு, வட்டியை கொடு அப்படின்னு இடுக்கன் செய்து என்னை மறந்து போனாய் என்று இடுக்கன் செய்கிறவர்கள் தேவனை மறந்து போனார்கள். பிரியமானவர்களே, நான் சொல்லியிருக்கேன் சபையில், பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டில் இயேசுடைய உபதேசம் கடன் கொடுத்தானே கேட்காத. கடன் வாங்கிட்டியா, யார்கிட்ட கடன் வாங்கினே அவனுக்கு அடிமை, அவன் காலில் விழுந்து நக்கணும் அவனை, அது உன் கடமை. கடன் வாங்கிட்டு அவன் வானா வரணும், போனா போகணும். ஆனால் அதே வேளையில் விசுவாசிகள், உங்களுக்கு வசதி இருக்கிறனால தான், யாரோ ஒரு தேவையோடு இருக்காங்க, உங்களுக்கு உதவி செய்கிறீங்களா, அது திரும்ப உங்களுக்கு வர்றதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னும் சொல்லப்போனால், எதுக்கோ வைத்திருக்கிற காசை எடுத்து யாருக்கோ நீங்கள் கடன் கொடுக்காதீங்க. உங்கள் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், அவன் சொல்கிறான் நான் 1ஆம் தேதி தந்துடுறேன், மார்ச் 1ஆம் தேதி நான் தந்துடுறேன், நீங்கள் 12ஆம் தேதி ஃபீஸ் கட்டணும். பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக வைத்திருக்க ஒரு 20,000 ரூபாயை தூக்கி அவனுக்கு கடன் கொடுக்காதீங்க. ஒரு வேளை அவன் திருப்பி தரக்கூடிய நிலை இல்லாமல் போனால் உங்கள் பிள்ளை ஸ்கூலில் போய் வெளியே நிற்கும். நீங்கள் அவன்கிட்ட போய் சண்டை போடணும், கொடுத்த காசை கொடுறாங்கணும், ரத்தம் சிந்தணும், தேவையாது. அதனால தான் பைபிளில் சொல்லியிருக்கு, உனக்கு இருக்கிறதில்ல. எனக்கு ஒரு அருமையான ஐயா அந்த பாடத்தை சொல்லி கொடுத்தாரு. மன்னநகரில் சபை இருக்கும். அப்போ நான் எல்லாம் இன்றைக்கி தனித்தனி கவரில் வச்சுருப்பேன், காசு எடுத்து வாடகைக்குன்னு ஒரு கவர் கிடைக்கிற 5 ரூபா 10 ரூபா எல்லாம் அந்த கவரில் போட்டு எடுத்து வைப்பேன். இது கூட இருக்க சில விசுவாசிகளுக்கெல்லாம் தெரியும். சகோதரர் எப்போவுமே ஃபஸ்ட்டு அந்த காசு இருக்குங்களா கொஞ்சம் கொடுங்க, வாடகைக்கு வச்சுருப்பீங்களா அதை கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போவார். ஒரு முறை அதே போல் தான் வாங்கிட்டு போயிருந்தார். 5, 6ஆம் தேதி போல் ஓனர் வாரார். இப்படி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணேன், அவருக்கு கொஞ்சம் திருப்பி தரல, ஃபோன் பண்ணுறேன், அண்ணா ஒரு வாரத்தில் தந்துடுறேன்னு சொல்லுங்கண்ணா அவருக்கு அப்படிங்கிறார். அவர் கொடுக்காந்துருக்கு, அவர் 1 வீக்கில் கொடுத்துருவாராம் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், ஏன் காசு எடுத்து உங்களுக்கு கொடுக்க யார் உரிமை கொடுத்தான்னு கேட்டார். எனக்கு நான் ஏன் காசு தானே, 31ஆம் தேதி வரைக்கும் உங்கள் காசு. ரொம்ப அன்பாக என்கிட்ட பழகுவார், என் ஃப்ரெண்டுடைய அப்பா தான் அவர், என் கலீகுடைய அப்பா. 31ஆம் தேதி வரைக்கும் அது உங்கள் காசு, 1ஆம் தேதியிலேருந்து அது ஏன் காசு, ஏன் வாடகை காசு. அவர் என்ன மகனாக நினச்சி சொல்லி டீச் பண்ணுறாரு. அதை எடுத்து நீங்கள் எப்படி கடன் கொடுக்கலான்னாரு. அன்றைக்கு நான் படித்த பாடம் அது. ஏதோ ஒரு காரியத்துக்காக வைத்த காசை எடுத்து யாருக்கோ கொடுத்துட்டு நீங்களும் வேதனைப்பட்டு உங்கள் பிள்ளையும் வேதனைப்படுத்தி கடன் வாங்கணும், கொடுக்க முடியாத சூழ்நிலை அவனை ரத்தம் சிந்த வச்சு தயவுசெய்து அதை செய்யாதீங்க, அது பாவம். ஆனால் உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தில் நீங்கள் யாருக்கோ எடுத்து கொடுக்குறீங்க, திருப்பி கொடுத்தா வாங்கிக்கோங்க. அவன் கொடுக்கட்டாலும் பரவாயில்லை என்றால் கடன் கொடுங்க. ஆனால் தயவு செய்து கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கினவர்கள் கடன் கொடுத்தவர்களுக்கு அடிமை. அப்போ நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கக்கூடாது, கள்ளத்தராசை வச்சு சம்பாதிக்கக்கூடாது, மற்றவங்களுடைய நெருக்கத்தை நமக்கு ஆதாயமாக மாற்றக்கூடாது, அதெல்லாம் சாபம். ஆனால் நம்ம ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். எப்படி இந்த உலகத்தில் நம்ம ஐஸ்வர்யவான்கள் ஆக முடியும்? கள்ளத்தராசும் கூடாது, அதே மாதிரி எந்த ஃப்ராடுலன்ட்டும் இருக்கக்கூடாது, நீ சொன்ன மாதிரி வட்டிக்கு கூட பணத்தை கொடுக்கக்கூடாது. எப்படிங்க ஐஸ்வர்யன் ஆக முடியும் அப்படின்னா, அதற்காக ஒரு 7 குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, நமக்கு நன்றாக தெரிந்த ஒன்று தான் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசியுங்க. Proverbs 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அதோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஒரு பாத்திரமாக நம்மை காத்துக்கொள்ளணும். யாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? நம்ம ஒரு கர்த்தரனை ஆசீர்வதிக்கிற பாத்திரமாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம காத்துக்கொள்வோம் என்றால், கர்த்தர் அந்த ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும்,
அந்த ஐஸ்வர்யத்தோடு கூட வேதனையை கர்த்தர் கூட்ட மாட்டார். கோடி கோடியாக சம்பாதிச்சு ஜெயிலில் போய் ஒரு கோடியில் படுத்திருக்காங்கன்னு அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, அந்த ஐஸ்வர்யம் நமக்கு தேவையில்லை. நமக்கு வேதனையை தரக்கூடிய ஐஸ்வர்யம் நமக்கு தேவையில்லை. இன்றைக்கி உலகத்தில் எல்லாருக்கும் ஐஸ்வர்யம் வருது, உலகத்தாருக்கு அநேகருக்கு ஐஸ்வர்யம் வருது. ஆனால் யார் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவர்களுக்கு அந்த ஐஸ்வர்யத்தினால வேதனை இருக்கவே இருக்காது. நான் அடிக்கடி சொல்கிற உதாரணம், இந்த பாட்டில் இருக்குது, இந்த டம்ளர் இருக்குது, இந்த டம்ளரில் தண்ணி நிரப்பணும். இந்த டம்ளரில் ஒரு ஓட்டை இருக்குன்னா நான் எவ்வளோ தான் தண்ணீர் ஊற்றினாலும் சரி, பால் ஊற்றினாலும் சரி, அமிர்தத்தையே ஊற்றினாலும் சரி, ஒரு சொட்டு கூட இதில் தங்காது, கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சு போய்டும். ஏன்னா இந்த பாத்திரத்தில் ஓட்டை இருக்குது. இந்த பாத்திரம் கீழே படுத்து கிடக்குமானா பிரியமால ஊற்றுற தண்ணி வெளியே வடிஞ்சு போய்டும். இந்த பாத்திரத்தில் ஒரு அழுக்கு இருக்குது, ஒரு விஷம் இருக்குது. நான் என்ன ஊற்றினாலும் அந்த விஷம் அந்த பாத்திரத்தை அந்த தண்ணீரை கெடுத்துரும். அப்போ இந்த பாத்திரம் தண்ணீரால் நிரப்பப்படணும் அப்படின்னா பிரியமால இந்த பாத்திரம் சுத்தமாக இருக்கணும். நம்ம ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற பாத்திரமாக நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ளணும். இயேசு சொன்னார், நீ ஒரு வீட்டில் போய் அந்த வீட்டை வாழ்த்து, அந்த வீடு உன்னுடைய வாழ்த்துதலுக்கு தகுதி உள்ளதாக இருந்தால் உன் வாழ்த்துதல் இந்த வீட்டில் தங்கும். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளவனாக இருந்தால் அந்த ஆசீர்வாதம் என்னிலே தங்கும். பிரியமானவர்களே, அப்போ கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு ஏற்ற பாத்திரமாக இருக்கணும். ஒரு வசனம் நினைவுக்கு வருது, நீதிமொழிகள் 28:20. மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம். நம்ம உண்மை உள்ள மனுஷராக இருப்போமானா நமக்கு பரிபூர்ண, உண்மைன்னா காட்க்கு முன்பாக சின்சியர், என் ஜெபம், பைபிள் வாசிப்பு, சபை காரியங்கள், காணிக்கை, தசமபாகம், மற்றவங்களுக்கு கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றுறது, பை நேச்சரே நான் ஒரு சின்சியர் மேன். பொய் பேசாதவன் என்று அல்ல, ஒரு சின்சியர் மேன், ஒரு ஃபெய்த்ஃபுல் மேன். வரேன்னா வருவேன், வரமாட்டேன்னா வரமாட்டேன், தருவேன்னா தருவேன், தரமாட்டேன்னா தரமாட்டேன். ஒரு ஃபெய்த்ஃபுல் மேன். அப்படி நான் இருந்தேன்னா கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தருவார். ஐஸ்வர்யவானாகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பா. ஆனால் அப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நான் ஐஸ்வர்யம், நானும் இங்கே லஞ்சம் வாங்கலாமா, அங்கே கொடுக்கலாமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமான்னு சொல்லி தீவிரிக்கிறவனோ பிரியமானவர்களே ஆக்கினைக்கு தப்பான். அப்போ நம்ம ஐஸ்வர்யவான் ஆகணுங்கிற தெய்வ சித்தம். ஆனால் அதுக்கு நம்ம தவறான வழிமுறைகளை பின்பற்றுவோமே ஆனால் சாபந்தான் வரும். இப்போ ரெண்டு கடையில் பேலன்ஸ் பண்ணணும். நான் ஒரு உண்மையுள்ள மனுஷனாக இருந்தால், கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு ஏற்ற ஒரு மனுஷனாக இருந்தால் நான் ஐஸ்வர்யவான் ஆவேன். அதனால தான் வாசிக்கிறோம் ஆதியாகமம் 26 12-13 வசனங்கள். ஆதியாகமம் 26 12-13. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், அண்டர்லைன் பண்ணிக்கோ, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஒரு மூட்டை கோதுமை பயிரிட்டான், 100 மூட்டை அறுத்தெடுத்தான். 100 மூட்டை அறுத்தெடுத்தான். ஒரு மூட்டை விதைச்சான், 100 மூட்டை அறுத்தெடுத்தான். ஏன்? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். அப்போ நீங்களும் நானும் ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற பாத்திரமாக இருக்கணும். ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற பாத்திரமாக எப்படி இருக்கணும்? நிறைய காரியங்கள், குறிப்பாக ஒன்று, உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், ஃபெய்த்ஃபுல்லாக, சின்சியராக. தேவனுடைய காரியங்கள், உலக காரியங்கள், குடும்ப காரியங்கள் எல்லாத்துலேயும் ஒரு சின்சியர். ஒரு மனைவியை பார்த்து புருஷன் ஐ லவ் யூன்னு சொல்கிறான், அதில் சின்சியாரிட்டி இருக்கணும், அதில் ஒரு சின்சியாரிட்டி இருக்கணும். அது உள்ள மயமால இருக்கக்கூடாது. பிரியமான ஏப்ரல் 14 வருது, அவன் அன்றைக்கி ஒரு நாள் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு தலைவாங்க. என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாது. வேலண்டைன் யாருன்னே தெரியாது. பிரியமான அது அல்ல, எல்லாத்துலேயும் ஒரு சின்சியாரிட்டி. அந்த சின்சியாரிட்டி இருந்தால் அவன் ஆசீர்வாதத்தை பெறுவான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவனை 100 மடங்கு பெருக பண்ணினார். அதனால்தான் எலியேசர் சொல்லுவான் தன்னுடைய எஜமானை பற்றி, தேவன் அவர் என் எஜமானை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் பெரிய சீமானாக இருக்கிறார், பெரிய சீமானாக இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நன்மை குறைபடவே இல்லை. இதுவரை கர்த்தர் கிருபையாக காத்திருக்கிறார்.
இதுவரை கர்த்தர் கிருபையா காத்திருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற பாத்திரமாக முதலாவது நம்ம காத்துக்கணும். ரெண்டாவது, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து ஐஸ்வர்யவான் ஆக்கணும்னா ரெண்டாவது முக்கியமான குறிப்பு உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா. ஒரு காரியத்தில் எச்சரிக்கையாயிரு. ஏன் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது, எல்லாம் என்னுடைய தோழன். பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்து அப்படி பெருமைப்பட்டவங்க ஒன்றும் இல்லாமல் போனதை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப கூலாக சொன்னாங்க. வேதத்துடைய பிரமாணத்தை சொல்லும்போது, இப்படி பைபிளில் இருக்கு, இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லும்போது அவங்க வீட்டில் பெருமையாக சொல்லியிருக்காங்க. பிஸ்னஸை பற்றி பாஸ்டருக்கு என்ன தெரியும்? பிஸ்னஸை பற்றி பாஸ்டருக்கு என்ன தெரியும்? பாஸ்டருக்கு தெரியாது. பிஸ்னஸை பற்றி பாஸ்டருக்கு தெரியாது. ஆனால் வேதாகம சட்டம் பாஸ்டருக்கு தெரியும். ஏன் சாமர்த்தியம் சம்பாதிக்குது, இதெல்லாம் தப்பு இல்லை. தயவு செய்து கெஞ்சி கேட்குறேன்னு சொல்லாதீங்க. சுய புத்தியின் மேலே சாயாத. மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, முடிவு மரணம். சுய புத்தியின் மேலே சாயாதீங்க. நான் எப்படியும் சமாளிச்சிடலாம், எனக்கு தெரியும், அப்படி செய்யாதீங்க. என்ன செய்யுங்க, ஒருவன் தன்னுடைய சுய புத்தியின் மேலும் தன்னுடைய சாமர்த்தியத்தின் மேலும் சாயாமல் என்ன செய்யணுமா? 18ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. பிரியமானவர்களே, கொஞ்சம் உளவியல் படிச்சிருக்கேன். நினைக்கிறதுக்கு என்று சொன்னால் கீப்பிங் இட் இன் தி ஆக்டிவ் மெமரி. கீப்பிங் இட் இன் தி ஆக்டிவ் மெமரி. உள் மனசில் இருக்கு. கர்த்தருக்கு இது பிரியம், அவரால் எல்லாம் செய்ய முடியும், இது கர்த்தருக்கு பிரியம் இல்லை, எனக்கு தெரியும். இப்படி பேசுறது கர்த்தருக்கு பிடிக்காது, இப்படி செய்கிறது கர்த்தருக்கு பிடிக்காது, இப்படி கள்ளத்தராசு கர்த்தருக்கு பிடிக்காது, எல்லாம் எனக்கு தெரியும். என் உள் மனசில் இருக்குது. ரிமெம்பர் என்று சொல்வது என் உள் மனதில் இருக்கிறத ஐ ஷுட் பிரிங் டு மை ஆக்டிவ் மெமரி. அது என் நினைவில் இருக்கணும், மனசில் இருக்கக்கூடாது, நினைவில் இருக்கணும். அந்த நேரத்தில் அது என்னை ஸ்டாப் பண்ணணும். இப்படி பேசக்கூடாதுல்ல, ஆண்டவர் சொல்லியிருக்கு. இது ஆண்டவருக்கு பிடிக்காதில்ல. வெறும் ஜெபம், பாட்டு, பிரியமல், அல்லேலூயா இதெல்லாம் உதவாதுங்க. நான் ரட்சிக்கப்பட்ட புதிது ஒரு திருமண பேச்சுவார்த்தை நடக்க நான் முன்பு சொல்லியிருக்கிறேன். அன்றைக்கு அந்த இடத்துல இருக்கேன். நல்லா ஒரு சபையில் ஊழியம் செய்கிற பையன், ஒரு சபையில் ரட்சிக்கப்பட்ட புதுசு 22 வயசு பையன். அன்றைக்கி அந்த பேச்சுவார்த்தையில் உட்காந்துருக்கேன். அந்த பையன் ஒரு சபையில் ஊழியத்தில் இருக்கிற பையன், ஊழியத்தில் உதவியாக இருக்கிற பையன். அவனுடைய அக்கா அன்றைக்கு அறியப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அந்த பையனுக்கு பொண்ணு பார்க்க ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஜெபம் பண்ணிச்சு பாருங்க. அந்த அம்மா அப்படி ஆவியில் நடந்து ஜெபிச்சது. ஆண்டவரே எங்களை கொண்டு வந்த ஆண்டவரே நீங்கள் காட்டுறீங்க, தீர்க்கதரிசி தானே, ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் மீன் கடை பேரத்தை விட மோசமான பேரம், பிளாட்ஃபார்ம் கடை பேரத்தோட மோசமான பேரம். அவங்க ஒரு அமௌண்ட் கேட்குறாங்க, இவங்க குறைச்சி சொல்கிறாங்க, அவங்க கொஞ்சம் குறைச்சி வராங்க, இவங்க கொஞ்சம் கூட்டி வராங்க. பிரியமல்ல 72, 73 நடந்த சம்பவம். அவங்க கூட்டி இவங்க குறைச்சி கடைசியில் 2 பேருக்கும் மேட்ச் ஆகாது. அன்றைய கணக்கில் ஒரு 500 ரூபாய், இன்றைய கணக்கில் சொன்னால் 1 லட்சம்னு வச்சுக்கோங்க. ஒரு 500 ரூபாய் அவங்க கேட்ட டிமாண்ட் இவங்க கொடுக்கல. அந்த கல்யாணம் நின்றுச்சு. இப்படி பேரம் பேசக்கூடாதுன்னு தீர்க்கதரிசிக்கு தெரியாதா? ஒரு சபையில் முன்னால் நின்று ஊழியம் செய்கிற பையனுக்கு இப்படி பேரம் பேசக்கூடாதுன்னு தெரியாதா? ஆண்டவரே எங்களை நடத்திட்டு வந்தான்னு ஜெபம் பண்ணிய போய் தானே அது, மாய்மேலம் தானே அது. யோசித்து பாருங்க, எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? நான் யோசித்தேன், நல்ல வேலை இந்த வீட்டில் பொண்ணு கொடுக்கல அப்படின்னு யோசித்தேன். என்னத்தை ஜெபம் பண்ணி கழிச்சாங்க? என்ன தீர்க்கதரிசனம் வராது? ஆவியானவர் இருந்தால் வீட்டு விட்டு பெறப்படும் திருமணம் தேவ சித்தமாக இல்லையான்னு தெரியாதா? 500 ரூபாயிலே தேவ சித்தத்தை நிறுத்த முடியும்? பிரியமானவர்களே, மோசம் போகாதீர்கள், தேவன் நம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். அதனால திரும்ப அந்த வசனம் வாசியுங்கள். தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அதை என்ன டிரான்சாக்ஷன், இது ஆண்டருக்கு பிரியமா இல்லையா? கொஞ்சம் இது ஆண்டருடைய கைடன்ஸா இல்லையா?
அந்த திருவிருந்தில் கடைசியில் கூட இயேசு என்ன சொன்னார்? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். கீப் த லார்ட் இன் யுவர் ஆக்டிவ் மெமரி. கீப் த லார்ட் இன் யுவர் ஆக்டிவ் மெமரி வாட் எவர் யுவர் டிரான்சாக்ஷன் மேபி. என்ன கொடுக்கல் வாங்கல் இருந்தாலும் சரி, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை, வழியை உனக்கு கொடுப்பார். நீ ஐஸ்வர்யவானாவது தேவனுடைய சித்தம். திரும்பவும் சொல்றேன், there is no gospel called prosperity gospel. காஸ்பலே ப்ராஸ்பரிட்டி தான். நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய தீர்மானம். 19ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து அப்படின்னா டோட்டலி ஃபர்காட் என்றல்ல. அந்த நேரத்தில் யூ ஆர் நாட் கீப்பிங் காட் இன் யுவர் ஆக்டிவ் மெமரி. காட்ஸ் வேர்ட், காட்ஸ் ப்ரிசெப்ட்ஸ், காட்ஸ் ஸ்டாச்சூட்ஸ், அவருடைய கட்டளைகள், அவருடைய கற்பனைகள், அவருடைய பிரமாணங்கள், அதை ஆக்டிவ் மைண்டில் நீ வைக்கலை. அது ஆக்டிவ் மைண்டில் வைக்கலை. இப்போ பைபிளில் போட்டிருக்கு, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக அப்படின்னு இருக்கு. இப்போ ஏதோ ஒரு பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் இன்னைக்கு வைப்பார், எனக்கு 1 கோடி வரப்போகுது அப்படின்னா சரி, இன்றைக்கி அதை பற்றி பரவாயில்ல, இன்னைக்கு கோயிலுக்கு போகலன்னா பரவாயில்ல, பிஸ்னஸ் வருது அப்படின்னா என்ன? உனக்கு ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்ற வசனம் தெரியாமல் அல்ல, அந்த நேரத்தில் பணம் கிடைக்கும் அப்படின்னோன்னா அது ஆக்டிவ் மெமரியில் வைக்காமல் போய்டும். அது ஆக்டிவ் மெமரியில் வைக்காமல் போய்டும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கோங்க. அந்த ஒரு லெவல் வரும். இன்றைக்கி புதிய ஏற்பாட்டில் நம்ம அதை எப்படி அப்ளை பண்ணுறோம்? பிரியமானவர்களே, நம்ம புசிக்காமல் இல்லை, சாப்பிடாமல் இல்லை, கடைக்கு போகாமல் இல்லை, கடையில் வாங்கிட்டு வந்து வீட்டில் சாப்பிட்டா என்ன, ஹோட்டலில் போய் சாப்பிட்டா என்ன, அதாவது நல்ல கவனிங்க. புதிய ஏற்பாட்டில் நம்ம எழுத்தின்படி அல்ல, ஆவியின்படி. எழுத்தின்படி அல்ல, ஆவியின்படி. வெறும் ஓய்வு நாளுக்காக சொல்ல, எந்த ஒரு கள்ளத்தரசு கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அந்த நேரத்தில் மாத்திரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? பரிதானம் கூடாதுன்னு சொல்லியிருக்கு, அந்த நேரத்தில் மாத்திரம் லஞ்சம் கொடுத்துக்கலாமா? என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஐ கீப் த லார்ட் இன் மை ஆக்டிவ் மெமரி. அவரை மறந்து என்று சொன்னால் த லார்ட் இஸ் நாட் இன் மை ஆக்டிவ் மெமரி. அந்த நேரத்தில் கர்த்தர் வந்து முன்னால் நிற்கலை. கொஞ்சம் ஏன் சாமர்த்தியம், என் மனசில் தோணுனபடி நான் செய்துறேன், பிரியமா இல்லை. அதனால் நம்ம ஐஸ்வர்யத்தை சுதந்திரிக்க முடியாது. கீப் த லார்ட் இன் யுவர் ஆக்டிவ் மெமரி. த லார்ட் இஸ் ஏபிள் டு லிஃப்ட் யூ அப். கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். உன்னை உயர்த்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய தீர்மானம். கண்டிப்பாக கர்த்தர் உயர்த்துவார். கீப் த லார்ட் இன் யுவர் ஆக்டிவ் மெமரி. கர்த்தர் ஐஸ்வர்யத்தர். 3வது பிரியமானலை சுருக்கமாக சொல்லி வேகமாக கடந்து போய் கொண்டிருக்கிறேன். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து, கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கேற்ற ஒரு உண்மை உள்ளவர்களாக நம்மை காத்து கொள்ளணும். எப்போதுமே காட் நம்முடைய ஆக்டிவ் மைண்டில் இருக்கணும். 3வதாக வாசியுங்கள், 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, சாலமோனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால், நியாயம் விசாரிப்பதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின் படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. 1 ராஜாக்கள் 10:23 வாசிங்க. பூமியின் சகல ராஜாக்களில் பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். 3வது தேவனுடைய தீர்மானப்படி நமக்கு ஐஸ்வர்யம் பெருகணும்னா ஞானத்தை கேட்கணும். என் ஞானந்தார் ஆண்டவரே, எனக்கு ஞானந்தார் ஆண்டவரே. ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய எனக்கு ஞானந்தார், என் குடும்பத்தை நடத்த எனக்கு ஞானந்தார், இந்த பிஸ்னஸை செய்ய எனக்கு ஞானந்தார் ஆண்டவரே, என் பிள்ளைகளை வளர்க்க எனக்கு ஞானந்தார்.
இந்த ராஜ்யத்தை விசாரிக்க எனக்கு ஞானம் தாரும், என் சபையை நடத்த எனக்கு ஞானம் தாரும், பரத்துலேருந்து வர ஞானத்தினால என்னை நிரப்பும் அப்படின்னு சொல்லி நம்ம ஞானத்தை கேட்டோமானா ஆண்டவர் நம்ம ஞானத்தால் நிரப்ப 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 நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகிக்கிட்டே இருக்கும், ஐஸ்வர்யம் பெருகிக்கிட்டே இருக்கும், ஐஸ்வர்யம் பெருகிக்கிட்டே இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஞானத்தில் பெருகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு ஐஸ்வர்யம் பெருகும். ஞானங்கிறத நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஞானம் என்று சொன்னால் தெர் இஸ் அ நோபல் கோல், ஒரு உயரிய லக்கு இருக்குது. நான் இப்படி வரணும், இப்படி இந்த பிஸ்னஸ் செய்யணும், இப்படி இந்த வீட்டை கட்டணும், இப்படி என் பிள்ளைய படிக்க வைக்கணும், ஏதோ ஒரு உயரிய லக்கு இருக்குது. அந்த உயரிய லக்கை அடைவதற்கு பணம் சம்பாதிக்கணும், ஒரு உயரிய லக்கு, தப்பே கிடையாது. பண ஆசை தப்பு, பணம் தப்பு கிடையாது. இந்த உயரிய லக்கை அடைவதற்கு வாட் இஸ் த ரைட் வே, எது சரியான வழி, தேவன் எனக்காக வச்சிருக்கிற வழி என்ன? நான் ஏதோ குறுக்கு வழியில் அங்கே போய் இங்கே போய் இடிச்சிட்டு நான் செய்ய வேண்டாம். தட்ஸ் த விஸ்டம். ஞானந்தாரன்னா ஆண்டவரே எனக்கு இது சரியான வழி, இப்போ நான் இதை செய்து முடிக்கணும், எனக்கு சரியான வழி எது? இப்போ மேரேஜ் எது சரியான வழி? ரெண்டாவது, எது எளிய முறை, சிம்பிள் மெத்தட், அதான் ஞானம். ஒரு பையனும் பொண்ணும் இணையிறாங்க, அவ்வளோதானே. எப்படி சிம்பிளாக செய்யலாம் அதை? பிரியமானவர்களே, என் திருமணம் ரொம்ப சிம்பிள்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் நினச்ச அளவுக்கு அது சிம்பிளாக செய்ய முடியலை. நாங்கள் மேலே ஒரு குடிசை சர்ச் தான் எங்கள் சர்ச், சுந்தர சபை. அப்போது ஒரே ஒரு ஃபேன் அவருக்கு மட்டும்தான் இருக்கும், ஃபேன் கூட கிடையாது அந்த சர்ச்சில். பிரியமானவர்களே, அங்கே திருமணம் நடந்துச்சு. அப்போது அன்றைக்கு இந்தியாவில் உள்ள ஒரு உயர்தர பள்ளியில் வேலை பார்க்குறேன், சுந்தரையாவுடைய டிரான்ஸ்லேட்டர், அன்றைக்கு நோன் எவாஞ்சலிஸ்ட். வால்போஸ்ட் போட்டு மீட்டிங் போட்டது ஒரு சிலருக்கு தான் அன்றைக்கி, அதில் நான் ஒருத்தன். அந்த மாடியில் திருமணம் நடந்துச்சு. கீழே ஒரு சைக்கிள் ஷெட்டு, அந்த சைக்கிள் ஷெட்டை கொஞ்சம் நீட்டாக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் நின்னோம். பின்னால் ஒரு துணி கூட கட்டலை. வர்றவங்களை பார்த்து வாழ்த்து சொன்னாங்க. அப்புறம் மேலே சாப்பிட்டோம், வீட்டுக்கு போயிட்டோம். என்ன குறை அதனால? அப்போ ஞானம்னா சரியான வழி, எளிய முறை, சிம்பிள். நான் இதோடையும் சிம்பிளாக யோசிக்க முடியலை. பிரியமானவர்களே, ரெண்டாவது குறைவான பிரயாசம். எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பேன்? குறைவான பிரயாசம், இவ்வளோ பட்டால் போதும். அதான் விஸ்டம். ஒரு உயரிய லெக்கு இருக்குது, அந்த லெக்கை அடைவதற்கு சரியான வழி எது, ஒரு எளிய முறை எது? எவ்வளோ பிரயாசப்படணும், அவ்வளோ விடிய விடிய பார்த்து பிரியமான கடைசியில் வாய்க்கு ஒன்றும் இல்லைன்னு ஏன் போனோம்? அதான் ஞானம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உங்களுடைய ஞானத்தை தாரும், பரத்திலிருந்து வருகிற ஞானத்தால் என்னை நிரப்பும் அப்படின்னு யோசித்து எது சரியான வழி, எது குறைவான பிரயாசம், எது எளிய முறை அப்படின்னு நம்ம செயல்படுவோம் என்று சொன்னால் பிரியமானவர்களை கர்த்தர் நமக்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தையும் கூட்டி தருவார். நம்ம ஞானத்தை தேடணுமானா ஐஸ்வர்யம் தானாக நம்மை ஃபாலோ பண்ணும். கர்த்தர் நம்ம ஐஸ்வர்யத்தை தரணும்னா அவருடைய ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற உண்மை உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உண்மை உள்ளவனை கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிப்பார். நம்ம உண்மை உள்ளவர்களாக இருந்தால் மாத்திரம் போதாது, பிரியமானவர்களே, ஞானத்தை தேடுகளாக இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவரே நம்முடைய ஆக்டிவ் மைண்டில் இருக்கணும். இது ஆண்டு சரி, இது ஆண்டு தப்பு, ஆண்டரை மறந்துடக்கூடாது. ஏதோ ஒரு பணம் வருது, ஒரு ப்ராஜெக்ட் வருது, ஒரு பிஸ்னஸ் வருது, ஒரு பணம் கிடைக்குது அப்படிங்கிறதுல கொஞ்சமே ஆண்டரை மறந்துடாது. காட் வாண்ட்ஸ் டு பிளஸ் யூ. இன்னும் ஒரு காரியத்தை பார்ப்போம். நான்காவது, பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. Proverbs 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. இங்கே 3 காரியங்கள் சொல்லியிருக்குது.
ஐஸ்வர்யம், மகிமை, மகிமை, ஜீவன். ஜீவன். இது தனி பிரசங்கம். வெறும் ஐஸ்வர்யத்தை மாத்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு ஐஸ்வர்யம் வேணும்னு சொன்னால் ரெவரன்ஸ் டு காட் வேணும். ரெவரன்ஸ் டு காட். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பயம்னா ஐயோ சமீஸ்வரர் பிசாசுக்கு பயப்படுற மாதிரி உள்ள பயம் இல்லை. அவர் கொடுக்கிற கனம், ரெவரன்ஸ். கர்த்தருடைய காரியங்கள், கர்த்தருடைய சமயம், கர்த்தருடைய சபை, ஆராதனை, அங்கே உட்கார்றது, அவருடைய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அந்த ஒரு ஃபீலிங் தனியாக வீட்டில் ஜெபிக்கும் போது கூட ஒரு உணர்வுள்ள இருதயம். பிரியமானவர்களே, நம்ம கையில் ஒரு பைபிள் தூக்குறோம். சின்ன வயசுலேருந்து எங்களுக்குள்ள ஒரு பாடம், அநேக வேளையில் பார்த்துருப்பீங்க, அந்த பைபிள் இப்படி தான் பிடிச்சிருப்பேன். அந்த பைபிளை இப்படி பிடிக்க முடியாது, இப்படி பிடிக்க மாட்டோம் நாங்கள். வெறும் பேப்பர் தான் தெரியும், ஆனால் அந்த பேப்பரில் எனக்கு தேவனுடைய வார்த்தை இருக்குது. இப்படி நான் தூக்கிட்டு போனது கிடையாது. என்னை பார்த்துருப்பீங்க, அநேக வேளையில் இப்படி தான் வச்சுருப்பேன், ஹார்ட் பக்கத்தில். இப்படி நான் தூக்கிட்டு போனதுக்கு சும்மா பிடிக்கவே கஷ்டமாக இருக்குது. இது விக்கிரகமாக இல்லை, எனக்கு நல்ல அறிவு இருக்குது, இது விக்கிரகம் இல்லை, இதை தொட்டு கும்பிட்டது கிடையாது. ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறது எனக்கு தேவன் தர்ற கர்த்தருடைய வார்த்தை இருக்குது, ஜீவனுள்ள வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை அடங்கியது புத்தகம் இது. பிரியமானவர்களே, தாழ்மையாக சொல்கிறேன். இன்றைக்கி என்னுடைய பார்வை குறைவுனால நான் டிஜிட்டல் ஐபேட் யூஸ் பண்ணுறேன். இதை புல்பிட்டில் வைக்கிறதுனால என் ஐபேடில், பிரியமானவர்களே, எந்த சோஷியல் மீடியாவும் கிடையாது. வாட்ஸ்அப் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது. ஏன்? கர்த்தருடைய வார்த்தை அதில் நான் வச்சுருக்கேன். பெருமைக்காக சொல்லலை. அந்த ரெவரன்ஸ் சர்ச்சு. நான் வாலிப பையன் கடந்த ஏதோ ஒரு ப்ரேயர்லையே இல்லை எப்பவும் சொன்னேன் உங்கள்கிட்ட, எத்தனையோ நாளில் முதலாவது நான் போய் முட்டி போடுவேன். யாரோ ஒருத்தர் ஃபஸ்ட்டு வர்றாங்கல்ல, இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறதுல யாரோ ஒருத்தர் முதலாவது உள்ளே வந்திருப்பீங்கள்ல. நான் யார் வந்தாங்கன்னு பார்க்கல, நான் நிறைய ரூம் போயிட்டேன். யாரோ ஒருத்தர் வந்திருப்பாங்கல்ல. இங்கே உள்ள வாலண்டியர்ஸை தவிர எனக்கு முன்னால் யாரும் வரலன்னு நினைக்கிறேன். அன்றைக்கு சுந்தரையாட்டு விளையாட்டில் போட்டி போடுவார் என்கிட்ட, உங்களுக்கு முன்னால் நான் போகிறேன்னு சுந்தரையா போய் ட்ரை பண்ணுவார். யாரோ ஃபஸ்ட்டாக வராங்களே, ஏன் நான் வரக்கூடாதுங்கிற எண்ணம் இந்திய வரைக்கும் எனக்கு இருக்குது. இந்திய வரைக்கும் எனக்கு இருக்கு. யோசித்து பாருங்க, கர்த்தருடைய காரியங்களில் அப்படி ஒரு ரெவரன்ஸ் இருக்கா? ஒரு பயபக்தியை காண்பிக்கிறோமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படிங்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தரை தொழுது கொள்ள ஆராதனைக்கு வரும்போது ஒரு நடையை குறித்து கவனமாயிரும் பைபிளில் போட்டிருக்கு. நான் ஆராதனைக்கு வரும்போது என் வஸ்திரத்தை குறித்து பயப்படுவேன். வேறொரு சூழ்நிலை உங்களுக்காக நான் அந்த வசனத்தை மாத்திரம் மனசில் வர்றதுனால சுட்டி காட்டுறேன். சில நாட்களுக்கு முன்பாக நம்ம அருமையான சகோதரர்களோடு கூட அந்த வசனத்தை காண்பித்து பேசி கொண்டிருந்தேன். ஏன் இப்படி பயப்படுறேன் அப்படின்னு வாசிங்க. சகரியா 3:1 வாசிங்க. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். பிரதான ஆசாரியன், இது இப்போ இவங்க பாபிலோனிய சிறை இருப்பிலிருந்து திரும்பி வர்றாங்க. இந்த யோசுவா வேறு பாபிலோனிய சிறை இருப்பிலிருந்து திரும்பி வர்ற ஒரு யோசுவா. அவன் ஆசாரிய ஊழியனாக இருக்கிறான். பிரதான ஆசாரியனாக யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். அந்த யோசுவா கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நிற்கிறான், ஊழியன் சிறைக்கு நிற்கிறான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். சாத்தான், பைபிள் நல்லா கவனிங்க, பைபிள் எழுதியிருக்கு. இந்த யோசுவாவுக்கு விரோதம் செய்ய அவனுடைய வலது பக்கத்திலே நின்றான். இது ஒரு தரிசனம் தான். வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அந்த யோசுவாவுக்கு விரோதமாக அவனுக்கு தீங்கு செய்ய சாத்தான் நிற்கிறான். ஆண்டவர் அந்த சாத்தானை கடிந்து கொள்றார்.
இவன் அக்கினியினின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா இப்ப என்றான். நம்ம பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து வந்திருக்கிறோம். பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து இப்போதான் அங்கே அடிமையாக இருந்தவன், இவ்வளோ நாள் அங்கே அடிமையாக இருந்தவன் இப்போ தான் அந்த அடிமைத்தனத்துலேருந்து தப்பிச்சு ஜெருபாபேலோடு கூட எருசலேமுக்கு வந்திருக்கிறான். ஜெருபாபேலோடு கூட எருசலேமுக்கு வந்திருக்கிறான். இன்னும் தேவனுடைய ஆலயம்லாம் கட்டிப்பட்டு முடிக்கப்படலைன்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டம் சகரியாவுடைய காலம். ஏன்னா ஜெருபாபேல் தான் அஸ்திபாரம் போடுறான், உன் கைதானுக்கு மூலக்கல்ல வைக்குது. அந்த காலகட்டம். இந்த ஓசுவாங்கிறவன் அங்கே நிற்கிறான். யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அங்க பணிக்கு வந்த யோசுவா அங்க அழுக்கு வஸ்திரங்கிறது தகுதியான வஸ்திரம் தரிக்கலைன்னு அர்த்தம். ஆசாரியனுக்குன்னு ஒரு வஸ்திரம் இருக்கு, அந்த தகுதியான வஸ்திரத்தை அவன் தரிக்கலை. அந்த தகுதியான அங்கே அழுக்குங்கிற வார்த்தை தகுதி. இவன் அடிமைத்தனத்துலேருந்து வந்திருக்கான், இவனுக்கு அந்த வஸ்திரம் கிடையாது. அந்த ஆசாரியனுக்குள்ள அந்த வஸ்திரம் இவனுக்கு இல்லை. ஆனால் இவன் தான் ஊழியம் செய்யணும், இவன் தான் அங்கே ஜெபம்லாம் பண்ணணும், அந்த கல் வைக்கும்போது ஜெபம் பண்ணணும். தூதன் நிற்கான், பிசாசு ஏய் எப்படிதான் இந்த ட்ரெஸ் போட்டு செய்யலாம், உனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு பிசாசை அடிக்கிறதுக்கு பக்கத்தில் நிற்கான். அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் பிசாசை கடிந்து கொண்டார். கடிந்து உடலை என்ன செய்கிறார் பாருங்க, வாசிங்க சீக்கிரம். நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். அப்போ அந்த சாதாரண தகுதி இல்லாத வஸ்திரத்தை போட்டு வந்ததை தேவன் என்ன என்று சொல்லுகிறார் சொல்லுங்க? அக்கிரமம். அது அக்கிரமம். அது ஏனோ தானே நீ போய் நிற்கிறியா? அக்கிரமம் சொல்லியிருக்கா இல்லையா? நான் பயப்படுறேன். அடிக்கடி ஒன்று யோசிப்பேன், இந்த ட்ரெஸ் இன்னைக்கு எனக்கு வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, ஒரு பெரிய தலைவரோட ஒரு சிஎம்மோட எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு, என்ன தானே போவேன்னா இந்த ட்ரெஸ் சரியா தப்பா இல்லை, நான் யாரை தொழுது கொள்ள வர்றேன், யாரை தொழுது கொள்ள வர்றேன்? இந்த இடத்துல ஒரு பல்பு ஃபீஸான நான் துடிப்பேன். ஐயோ தம்பி சர்ச்சில் இருக்கக்கூடாதுப்பா. ஏன்? கர்த்தருடைய காரியம், கர்த்தருடைய காரியம். உங்கள்கிட்ட தாழ்மையாக சொல்கிறேன், எல்லாரும் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். நான் ஒயிட் அண்ட் ஒயிட்டுக்கு அடிமை கிடையாது. ஆனால் என் மனதில் நான் ஆராதிக்க போகிறேன், தேவனை ஆராதிக்க போகிறேன். எப்போ போகணும், எப்படி போகணும்? அடிக்கடி திருவிருந்துக்கு சொல்லி, அதான் மூல பாஷையிலும் இருக்குது. எடுக்கிற நீங்கள் எப்படிப்பட்டவங்க என்பதல்ல, நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க. அந்த வேத பாரனை பார்த்து கேட்பாரு, என்ன வாசிக்கிறான்னு கேட்க மாட்டாரு, நீ எப்படி அதை வாசிக்கிறாய், நீ கோயிலுக்கு எப்படி வருகிறாய். What is your mindset when you come to worship the Lord? எல்லாரும் ஒயிட் தான், ஒயிட் ரொம்ப அழகாக, எனக்கு ஒயிட் ரொம்ப பிடிக்கும். நான் ட்ரெஸ்ஸுக்காக மாத்திரம் சொல்ல, எப்போ வர்றீங்க, எப்படி வர்றீங்க, அவருடைய பீடம் எண்ணமற்று போகுதா, எப்படி காணிக்க கொடுக்குறோம், எவ்வளோ பயபக்தியாக செய்கிறோம், எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதோ, நம்முடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளர்க்குறோமோ அந்த அளவு நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகும். நான் பிஸ்னஸ் லெவல்லையும் பார்த்துருக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய காரியங்களில் பயபக்தியாக இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு செழுமையை நான் பார்த்துருக்கேன். அப்படி கர்த்தருக்கு முன்பாக பயபக்தியாக இருந்து சிறுமைப்பட்டவர்களை நான் பார்க்கவே இல்லை. தைரியமாக சொல்கிறேன், இன்னும் சில குறிப்பாக சித்தமான அடுத்த வாரம் தொடர்றேன். நம்ம எல்லாரும் ஐஸ்வர்யவான்களாக இருக்கணுங்கிறது தான் தேவ சித்தம். நம்ம ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி தான் அவர் தரித்திரரானார். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மளை விடுவிக்கும்படி அவர் பாவமானார். நம்முடைய சாபங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும்படி அவர் சாபமானார். நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி அவர் தரித்திரரானார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். எப்போதும் நம்முடைய ஆக்டிவ் மெமரியில் கர்த்தரையே நினைத்து கொண்டிருப்போமானா நம்ம ஐஸ்வர்யவான்கள் ஆகும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே, ஆனால் கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யவான் ஆக்குகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, ஞானத்தை தேடுவோமே. ஆனால் எந்த காரியத்தையும் ஞானமாக செய்யணும் அப்படின்னு நம்ம நினைப்போமானால், ஞானத்தோடு கூட ஞானத்தை நமக்கு தேடுவோமானால் ஞானத்தோடு கூட கர்த்தர் நமக்கு சக்ஸஸ், நல்ல சக்ஸஸ், நல்ல ஐஸ்வர்யத்தை கட்டளையிடுவார்.
ஒருவராயிலும் தரித்திரத்தில் இருப்பது தேவ சித்தம் அல்ல. குறுக்கு வழியில் கள்ளத்தராசு, வட்டி இப்படியெல்லாம் வச்சு மற்றவங்கள கஷ்டப்படுத்தி நம்ம பணம் சம்பாதிக்கிறது, அந்த பணம் நமக்கு தேவையில்லை. உலகத்தில் சில பணம் பேயாய் அலைஞ்சு கடைசியில் கண்ணியில் மாட்டிக்குவாங்க, அந்த பணம் நமக்கு தேவையில்லை. ஆனால் நம்ம ஒருவராயிலும் தரித்திரத்தில் இருக்கக்கூடாது. அநேக ஆண்டுகளுக்கும் அண்ணா நகரில் இருக்கும்போது கிறிஸ்டியன் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்னு ஒரு செமினார் எடுத்தேன். எத்தனையோ ஆண்டுகள், ஒருவேளை என்னுடைய பிள்ளை அதை நான் திரும்ப சொல்லிக் கொடுக்கல, எத்தனையோ ஆண்டுகள் நம்முடைய சபையில் 5 பைசா கடன் பற்றவர்களோட ஒருவர் கூட கிடையாது. 5 பைசா கடன் பற்றவர்கள் ஒருவர் கூட கிடையாது என்ற நிலை இருந்தது. இன்றைக்கி சிலர்லாம் பண கஷ்டத்தில் இருக்கீங்க. இந்த வசனம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யணும். தாழ்மையாக சொல்கிறேன் பிரியமல், இதை கேட்கிற ஒருவர் ஆகிலும் தரித்திரத்தில் இருக்கக்கூடாது. தரித்திரம் என்பது சாபம். நாம் ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்பது தேவ சித்தம். இன்றைக்கு ஒரு 4 குறிப்பு தான் பார்த்துருக்குறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பக்தி, உங்கள் நடை, உடை, பாவனை, உங்களுடைய எல்லாம், உங்கள் ட்ரெஸ் மேக்கிங், த வே யூ லுக், த வே யூ ப்ரே, எல்லாத்துலேயும் ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமா, ரெவரன்ஸ் டு காட் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார்.